Welcome students. Now பார்க்க போகிறது 10th CBSE Maths Statistics Exercise 13.3 Problem number 2. So class interval கொடுத்திருக்காங்க, frequency கொடுத்திருக்காங்க. If the median of the distribution given below is 28.5, find the value of x and y. So there are two missing frequency is given. So we have to find frequency, missing frequency, but median is given 28.5. So first solution போடலாம். So first class interval, next frequency, cumulative frequency. Clear? So class பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருப்பாங்க, ஃபஸ்ட்டு ரோ அதை எழுதிக்கலாம், ஃப்ரீக்வன்சி செகண்ட் ரோவில் இருக்கிறது எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி, குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி பாருங்கள், இந்த 5 அப்படியே போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு 5 + x, 5 + x + 20, 25 + x + 15, நெக்ஸ்ட்டு 40 + x + y, அடுத்தது 40 + 5 + x + y. ஸோ இதுதான் நம்மளுக்கு கிடச்சிருக்க வேல்யூ. ஸோ n = 60 and 45 + x + y, இது குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி. ஆக்சுவலாக என்னோட வேல்யூ இந்த லாஸ்ட் ஹவர் ஃப்ரீக்வன்சி வேல்யூ சேம். கிளியரா? ஸோ நெக்ஸ்ட்டு ஹியர் 45 ப்ளஸ், ஆக்சுவலாக அந்த என்னோட வேல்யூ 45 + x + y வேல்யூ எக்ஸாக்ட்லி சேம். அப்போ ரெண்டுமே ஈக்குவல் பண்ணிடலாமா? ஸோ n = 60, ஸோ 45 + x + y போத் ஆர் சேம். ஸோ இந்த 45 இந்த ரைட் சைடு வந்து நம்மளுக்கு என்ன வரணும், -45 வரும். ஸோ 60 - 45 = 15. ஸோ விச் இஸ் த ஈக்குவேஷன் நம்பர் 1. கிளியர்? ஸோ நம்ம ரேஞ்சு தெரியும், 28.5 தான் நம்மளுக்கு மீடியன். ஸோ 28.5 எங்கே வரும் அப்படின்னா நம்மளுக்கு இந்த 20 to 30 இந்த ரேஞ்சில் வரும். ஸோ இதுதான் நம்மளுக்கு மீடியன் கிளாஸோடைய ரேஞ்ச். ஸோ அப்போ ஃப்ரீக்வன்சி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 20 கிடைக்கும். கிளாஸ் இன்டர்வல் பார்த்தீங்கன்னா 20 to 30. ஸோ மீடியன் கிளாஸ் இஸ் 20 to 30. இதுதான் உங்களுக்கு குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி. இந்த ஃப்ரீக்வன்சிக்கு மேலே இருக்கு இல்லைங்களா, இதுதான் உங்களுக்கு குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி. நெக்ஸ்ட்டு என்னோட வேல்யூ தெரியும் 60, நெக்ஸ்ட்டு எல் வேல்யூ 20, டிஃப்ரென்ஸு 10 - 0 10, இதுதான் ஹெச். நெக்ஸ்ட்டு ஃப்ரீக்வன்சி வந்து 20, குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி 5 + x. ஸோ மீடியன் ஃபார்முலா இதுதான். ஸோ இதில் அப்ளை பண்ணிடலாம். மீடியன் கொடுத்துருக்காங்க 28.5 போட்டுக்கலாம், ஈக்குவல் டு எல்லோட வேல்யூ n/2 CF/20 இன்ட்டு ஹெச். ஞாபகம் வச்சுங்க, இந்த மைனஸை உள்ள நம்ம மல்டிப்ளை பண்ணணும். ஓகேங்களா? ஸோ ரெண்டு பாயிண்ட்லேயுமே மல்டிப்ளை பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த 30 இங்கே பாருங்கள், இந்த 30 இந்த 20 இந்த சைடு போச்சுன்னா உங்களுக்கு நெகட்டிவாக போயிடும். ஓகே, அது 30 இருக்குது, இந்த -5 - x / 2 இன்ட்டு இந்த 10 பாருங்கள், இந்த 10 கூட நம்மளுக்கு கேன்சல் ஆகிடும். ஸோ 10 0 0 கேன்சல் ஆகிடும், ஒன்லி 2 தான் இருக்கும். ஸோ 28.5 - 20 = இந்த 30 - 5 25 - x, இந்த 2 ஆக்சுவலாக இந்த தான் மல்டிப்ளை ஆகிடுச்சு. கிளியரா? ஸோ அப்போ 17 கிடைக்கும், = 25 - x. ஸோ இந்த -x லெஃப்ட் சைடு வந்து உங்களுக்கு +x. ஸோ 25 - 17 கிடைக்கும், ஸோ 8ன்னு கிடைக்கும். ஸோ x வேல்யூ 8. ஸோ இந்த x வேல்யூ நம்ம ஈக்குவேஷன் 1ல் அப்ளை பண்ணிடலாம். ஸோ x = 8 இன் ஈக்குவேஷன் நம்பர் 1. ஈக்குவேஷன் 1 எங்கே இருக்குது பாருங்கள், இங்கே இருக்குது பாருங்கள், இதில் அப்ளை பண்ணிடலாம். ஸோ x + y = 15. ஸோ அப்போ x வேல்யூ 8 + y வேல்யூ = 15. y = 15 - 8 = 7. ஸோ நம்மளுக்கு x வேல்யூ கிடச்சிடுச்சு 8 அண்ட் ஒய்யோட வேல்யூ கிடச்சிடுச்சு, which is the missing frequency value. Clear? Thank you.